சீதாராமன் சீரியல் நம்பர் 1 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. அஞ்சலி, பிரியா, சத்யா 3 பேரும் பியர் குடித்த விஷயத்த சொல்லிடுறாங்க. அதை கேட்டு மகா, அர்ச்சனா, சுபாஷினி எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து மகா சாட்டையால் வெளுன்னு வெளுத்தெடுக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அர்ச்சனா, சுபாஷ் எல்லாரும் தடுத்து பார்க்குறாங்க. ஆனாலும் மகா கேட்காம பயங்கரமாக அவங்க 3 பேத்தையும் அடி வெளுத்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீதா வந்து சாட்டையை வாங்கி தூக்கி போட்டுடுறாங்க. தப்பு பண்ணால் மனசில் பயம் இருக்கணும். அம்மா வருத்தப்படுவாங்களே, அப்பா வருத்தப்படுவாங்களே, சித்தி வருத்தப்படுவாங்களேங்கிற பயம் இருக்கணும். அந்த பயம்தான் இவங்களை காப்பாற்றுங்கிறாங்க துரை. மாமா, சுத்தமாக இவங்களுக்கு பயம் இல்லை. அதான் சொன்னாங்களே சித்தியை இவங்க ஈஸியாக ஏமாத்திடுவேன்னு. பயந்தா இதை பண்ணுவாங்களா அப்படின்னு ராம் கேட்க, தப்பு அங்கே இல்லை, இங்கே இருக்குது. இந்த தப்பு இனிமேல் நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் முதல்ல திருந்தணும். மற்றவங்க சொன்னால் கேட்கவே கூடாதுங்கிற எண்ணம் மாறணும். உங்கள் ஈகோ தொலையணும். தாங்கிற அகம்பாவும் மாறணும். மாறுவீங்களா அப்படின்னு சீதா கேட்க, சித்தி, சீதா ஏதாவது சொன்னால் அவள் எது சொன்னாலும் தப்பாக தான் இருக்குங்கிறது நினைக்கிறது தப்பு. யார் சொன்னால் என்ன, சொன்னது சரியா தப்பான்னு மட்டும் யோசிங்க அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. மகா, உன்னோட கர்வம் உண்மையை காட்டாது. நீ என்ன நினைக்கிறியோ அப்படி தான் எல்லாரும் உங்ககிட்ட நடந்துப்பாங்க. யாருக்கும் உன் மேலே மரியாதை இல்லை, பயம் மட்டும்தான் இருக்குது. பயம் நல்லது இல்லைங்கிறாங்க துரை. அடிக்க வேணான்னு தான் சொன்னேன், தண்டிக்க வேணான்னு சொல்லலை அப்படின்னு சீதா சொல்லியிருக்கே. தையல்காரி இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேங்கிறாங்க அர்ச்சனா. அப்படி கேளுங்க, முதல்ல என்னை தையல்காரின்னு கூப்பிட்றத நிறுத்தணும். இதை விட கேவலமாக என்னால் பேச முடியும், ஆனால் பெரியவங்களாச்சுன்னு சொல்லி தாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. நீங்கள் தையல்காரின்னு சொல்கிறதுனால தான் அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு துரை சொல்ல, நீங்கள் 2 பேரும் முதல்ல என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? சீதாவை எப்போ பார்த்தாலும் தையல்காரின்னு கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு தப்பாக தெரியல அப்படின்னு சேது கேட்டுட்டு இருக்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் இவங்க கேட்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க கெட்டு போகிறது அவங்க தப்பில்லை அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. ராம், பொண்டாட்டிக்காகலாம் பேசாத, அவகிட்ட சொல்லு இது ஏன் குடும்பங்கிறாங்க மகா. அப்போது இவங்க உங்கள் குடும்பம் இல்லையா? இவங்க பண்ண தப்புக்கு நீங்கள் தானே பொறுப்பு. இவங்க இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களா அப்படின்னு சீதா கேட்க, ஏய், இவங்க 3 பேரும் பண்ண தப்புக்காக மகாவணி பேசுகிறத நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. மகாலட்சுமி மட்டும்தான் தப்பு பண்ணாங்கன்னு யார் சொன்னது? நீங்களும் கூட சேர்ந்து தான் எல்லா தப்பையும் பண்ணியிருக்கீங்க. உங்கள் 2 பேர்த்த பார்த்து தான் அவங்க இப்படி பழகியிருக்காங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. சரி, நடந்ததெல்லாம் விடுங்க, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு துரை கேட்க, இப்போ என்ன பண்ணலாம், அடிச்சு கொண்டுடலாமா இவங்கள அப்படின்னு மகா கோவமாக கேட்கவும், மற்றவங்க தப்பு பண்ணாதப்போ நீங்கள் எதை செய்ய சொல்லி நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ அதை செய்யுங்க அப்படின்னு சீதா சொல்ல, நீ என்ன சொல்கிற சீதாங்கிறாங்க ராம். ஆமாம் பாஸ், இவங்கள மன்னிப்பு கேட்க சொல்லுங்கிறாங்க சீதா. சரின்னு மகாவும் 3 பேத்தையும் மன்னிப்பு கேளுங்க சீதா கிட்ட அப்படின்னு சொல்ல, மன்னிப்பு அவங்க கேட்க வேண்டாம், நீங்கள் கேளுங்கிறாங்க சீதா. எல்லாரும் பயங்கரமாக அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க தப்பாக வளர்ந்ததுக்கு நீங்கள் தானே காரணம், நீங்கள் 2 பேரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ல, சீதா நீ என்ன சொல்கிறேங்கிறாங்க ராம். தயவு செஞ்சு நீங்கள் பேசாதீங்க பாஸ். இவங்க 3 பேரும் மன்னிப்பு கேட்டால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இவங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்டால் தான் இந்த குடும்பம் திருந்தும். எல்லாருக்கும் ஒரே நியாயம்தான், மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா வீட்டை விட்டு போகணும். பாஸ், இது அவங்க சொன்ன தீர்வு தான், முடிவு பண்ண வேண்டியது சேது மாமா தான். என்கிட்ட மன்னிப்பு கேட்காம இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது. மன்னிப்பு கேட்கணும், கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா அங்கேருந்து போயிடறாங்க. பின்னாடியே ராம், துரை 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரூமுக்கு போனதுமே துரை சீதாவுக்கு ஹேண்ட்ஷேக் கொடுத்து சூப்பர் சீதான்னு பாராட்டுறாங்க. உடனே ராம், சீதா, சித்தி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம், நீ மன்னிப்பு கேட்க சொன்ன தண்டனையே போதும் அவங்களுக்கு அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. பாஸ், தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. உங்கள் சித்தி கண்டிப்பாக எங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இது வரைக்கும் எனக்கு பண்ண எல்லா கொடுமைக்கும் சேர்த்து அவங்க எங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. எதுக்கு இப்படி பேசுகிறேங்கிறாங்க ராம். பாஸ், முடியாது பாஸ், கண்டிப்பாக அவங்க எங்கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். அடுத்தவங்கள மன்னிப்பு கேட்க வச்சு அவங்க சந்தோஷப்படுறது சாடிஸ் தானே இல்லையா? மன்னிப்பு கேட்குறது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வலி, எவ்வளோ வேதனைங்கிறது அவங்களுக்கு புரியணும். அவங்க எங்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. ராம், நானும் சீதா பக்கம்தான். மகாவுக்கு கண்டிப்பாக ஒரு அடி வேணும் ராம், அடிச்சாதான் அவள் மாறுவா அப்படின்னு துரை சொல்லிட்டு. மாறுவாங்களா அங்கிள் அப்படின்னு சீதா கேட்க. கஷ்டம்தான், ஆனால் பயம் வரும்ல, வரணும் அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. ராம் எதுவுமே சொல்ல முடியாமல் நின்றுட்டுருக்காங்க. அடுத்ததான் மகா டைனிங் டேபிள் உட்காந்துட்ருக்காங்க. பக்கத்துலேயே சேதுவும் இருக்காங்க. செல்வி, அம்மா நீங்கள் கோவிலேருந்து வந்ததுலேருந்து எதுவுமே சாப்பிடலாமா, முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க, எனக்கு வேணான்னு சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுறாங்க. கத்தவும் ரூமில் இருக்கிற அர்ச்சனா, சுபாஷ் எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. அந்த தையல்காரி மகாவை மன்னிப்பு கேட்க சொன்னது அவளால் பொறுத்துக்க முடியல. எப்படி மகா அந்த தையல்காரிக்கிட்ட மன்னிப்பு கேட்பா அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. அண்ணன், நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்களேன். போய் அந்த தையல்காரிக்கிட்ட மகா மன்னிப்பு கேட்குறதா? மகா இந்த வீட்டோட ராணி அப்படின்னு சுபாஷ் சொல்லிட்டு இருக்க. ராணியாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே முடிவு தான். மகா சத்யனை, மீராவை, சீதாவன் எல்லாரையும் மன்னிப்பு கேட்க வச்சால, இப்போது மகாவும் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சேது சொல்ல, இது எல்லாம் கேட்டு அஞ்சலி, பிரியா, சத்யா 3 பேரும் இது எல்லாமே நம்மளால தான்,
நம்மளே போய் பேசாமல் சீதா கிட்ட மன்னிப்பு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி ஒரே மாதிரி பேசி வச்சு நேராக சீதா கிட்ட போகிறாங்க. சீதா உட்காந்துட்டு இருக்காங்க. எங்கள் சித்தி மேலே எந்த தப்பும் இல்லை, எங்களை மன்னிச்சிரு, நாங்கள் பண்ண தப்புக்கு அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம் அப்படின்னு கெஞ்சவும், ஏய் நீங்கள் முதல்ல மேலே எந்திரிங்கிறாங்க சீதா. என்ன ட்ராமாவா? உங்கள் சித்தி சொல்லி அனுப்பிச்சாங்களா? அவங்க மன்னிப்பு கேட்கணும், கேட்டு தான் ஆகணுங்கிறாங்க சீதா. இங்கே பாரு, ரொம்ப ஓவராக பேசின, போன டைம் மிஸ் ஆயிடுச்சு, இந்த டைம் கரெக்டாக சொருவிடுவோங்கிறாங்க. டக்குன்னு சீதா முன்னாடி இருக்கிற கத்தி எடுத்து, இங்கே பாருங்க, ஓவராக பேசுனீங்க, நான் உங்களை குத்தி கிழிச்சிருவேன். இனிமேல் நீங்கள் வெளியே போகிறதா இருந்தால் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். என்கிட்ட சொல்லாமல் போனீங்கன்னா காலை உடச்சிருவேன். அது மட்டும் இல்லாமல் நாளையிலேருந்து நீங்கள் 3 பேரும் சமையல் கற்றுக்கணும். இன்னும் 1 மாதம் கழித்து நீங்கள் தான் ரெகுலராக சமைக்கணும். காலையில் நேரமே எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போடணும். புரிஞ்சதா? முதல்ல போங்கடி இங்கேருந்து அப்படின்னு சீதா மிரட்டவும் அவங்க 3 பேரும் பயந்துக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. சீதா அப்படியே சைலண்ட்டாக அதுக்கப்புறம் உட்காந்துட்ருக்க ராம் வராங்க. சீதா, சித்தி மன்னிப்பு கேட்க வேண்டாம் சீதா அப்படின்னு ராம் சொல்ல, ஏன் பாஸ், எதுக்கு கேட்கக்கூடாது? இந்த ஒரு விஷயத்தில் நான் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து நான் பட்ட கஷ்டத்துக்கு இதுதான் மருந்து. மது அக்கா வாழ்க்கையே போச்சு, சத்தியன் செத்து பொழைச்சி வந்திருக்காரு, மீராக்கா வாழ்க்கையே போயிருக்கும், சூர்யா மேலே அபாண்டமாக பழி சுமத்தி அவர் ஜெயிலில் இருந்தார். இப்படி எத்தனையோ தப்பு பண்ணியிருக்காங்க. அவங்க மன்னிப்பு கேட்டால் என்ன தப்பு பாஸ்? இந்த ஒரு விஷயத்தில் தயவு செஞ்சு என்னை கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சீதா சொல்லவும் அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.